எனக்கு இந்த கால் ஆப்ரேஷனால என்னால் அப்போ கூட நடக்க முடியல. பட் அந்த இறப்புக்கு போகாமல் இருக்கவும் முடியும். நிஜமாவை எதுலேயுமே மறக்க முடியாது. நானும் அவங்க ஒய்ஃபை திட்டினது உண்மை தானே, பொய் சொல்லக்கூடாது, பார்க்க விட மாட்டுறாங்க அப்படி. பட் அவங்க நிலவரம் என்னன்றதை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அவரோட நடிக்க மாட்டேன்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. நடிகைகளை சொல்லுவாங்க, முக்கியமான நடிகை ரொம்ப பேர். நான் பேர் யார் பேருன்னு சொல்லி எனக்கு தெரியும், எல்லாரும் பேர் நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமா கெஞ்சி நடித்த காலங்கள்லாம் இருந்தது. கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. கரெக்டான விஷயம். கருப்பு எம்ஜிஆர்ன்றது கரெக்ட். இயல்பாகவே அவன் தர்மகர்த்தன். அரசியல் மேடைகள்ல ஒரு கோவப்பட்டு அரசியல் மேடையில் கோவப்பட்டு அவருடைய மூவ்மெண்ட் ஆஃப் த பாடி, பேச்சே சில டைமில் கோவற மாதிரி இருக்கும். அந்த சட்டமன்றத்திலே கூட அது நடந்துச்சு. ஆமாம்மா, டியூன் ஆஃப் இட். சட்டமன்ற நிகழ்ச்சிக்கு பிறகு அவரை பார்த்து ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். நைட்டாக போயிட்டேன். ஏன்னா நீ வேற, நான் வந்து ஏடிஎம்கேல இருக்கேன், ஏன்னா நீ வேற நான் சத்தியமாக அந்த அம்மாவை கை நீட்டி எனக்கு அவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. கலைஞர் மறைந்த போது அவர் எப்படி திரும்பி இல்லைங்க, தேம்பி அழுதுருக்கலாம், கொண்டிருக்கலாம். பட் கலைஞர் இருந்தவொடனே ஹி வாஸ் மிஸ்ஸிங். அவ்வளோ தூரம் மிஸ்ஸிங்கிறது பார்த்தா தான் தெரியும். அவர் எவ்வளோ பெருந்தன்மையான விஷயம் பாரு. அவரில் சிரிச்சுக்கிட்டே அப்படியே நல்லா பண்ணியா அப்படி சொல்லிட்டாரு. ஆனால் அவரை ஏற்று தான் இவன் வரப்போறான்றது தெரியுமில்ல அவருக்கு. அந்த கட்ஸு விஜயகாந்துக்கு ஒன்று பிளைண்டு கட்ஸுக்கு. ஆனால் அந்த 10 வருஷமும் அவரை ஞாபகம் வச்சுருந்தாங்க. இவ்வளோ பெரிய க்ரௌடு விஜயகாந்துக்கு இப்படி வரும்னாங்க கனவுல கூட எதிர்பார்க்கல. அடே எங்கள் அப்பா, இத்தனைக்கும் கட்சியை ஆரம்பித்து பெருசாக ரூல் பண்ணலை, கொள்ளலை, ஒன்றும் இல்லை. மக்களை ரூல் பண்ணிட்டாங்க. வடிவேலு வந்து அரசியல் ரீதியாக அவங்க நிறைய பேசியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சமாதானம் அடைஞ்சிட்டு இருக்கலாம், இல்லை அவர் மறைவுக்கு பிறகு கூட நேரில் வந்து சந்திச்சிருக்கலாமே, ஏன் அது நடக்காமல் போச்சுன்னு பலர் கேள்வி எழுப்புறாங்க. இதை நீங்கள் வந்து வடிவேல்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அவர் ஒருவேளை இந்த க்ரௌடு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு பயந்துருக்கலாம். ஏன்னா விஜயே ஏதோ அடிச்சுட்டாங்க, கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இவர் வளர்த்தவருங்க. அரசியலை கவனிக்கிறீங்களா? பார்ப்பேங்க, இப்போ எது சன் டிவி நியூஸ் பார்ப்பேன். நீங்கள் பிஜேபியில் தானே இருக்கீங்க இப்போ? இல்லைங்க, நான் இப்போ எந்த கட்சியிலும் இல்லைம்மா. நானே இருக்கேனான்னு அவங்களுக்கே தெரியாது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். திரு விஜயகாந்த் மறைந்து கிட்டத்தட்ட 1 வார காலம் ஆகுது. ஆனாலும் அவரை குறித்த பதிவுகள், அவருடைய நினைவுகளை பகிர்வது, அவருடைய திரைப்படங்களின் காட்சிகள், பாடல்கள் அப்படின்னு ஊடகங்கள் எங்கும் திரு விஜயகாந்த் அவருடைய பதிவு தான் நிறைந்திருக்குது. அந்த வகையில் அவரோடு தனிப்பட்ட முறையிலும் சரி, திரைப்படங்களும் சரி நெருங்கி பழகியவர் திரு ராதாரவி. அவர்களை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நீங்கள் திரு விஜயகாந்த் அவர்களை குறித்து நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறீங்க. அவர் மறைவுக்கு பிறகும் ஊடகங்களில் பேசியிருக்கிறீங்க. நீங்கள் அவரை விஜிமா அப்படின்னு கூப்பிடுற அந்த சொல்லிலேயே உங்களுக்கான நெருக்கம் என்ன அப்படின்றது எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும். அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்ட அந்த மக்கள் வெள்ளம், அவரை குறித்து மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிற அந்த பதிவுகள், பலரும் அவரை குறித்து பெருமையாக பேசுவது, அதை எப்படி உணர்றீங்க? நானும் சகோதரர் விஜயகாந்த் அவர்களும் தீர்ப்பின் கையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன்னு பல இடத்துல சொல்லிட்டேன். பாகிய சந்திரசேகர் எங்கள் 3 பேருக்கு ஒரு பிணைப்பு இருந்தது. அப்புறமா தான் எஸ்எஸ் சந்திரன் வந்தார். எஸ்எஸ் சந்திரன்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, வயசுக்கு ஏற்ற மாதிரி பழகிடுவான் எல்லாருடைய. அப்புறம் பாண்டியன், ஆஃப்கோர்ஸ் தியாகு, எல்லாருமே சேர்ந்துக்கிட்டாங்க. பட்டு இழப்பு வந்து சந்திரசேகர் வந்து நான் பார்த்ததுக்கு என்னோட தைரியசாலியாக இருக்கும். கொஞ்சம் பரவாயில்ல. நான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அவர் இறந்து 1 வாரமாச்சு. எல்லோரும் மிஸ் பண்ணவங்களாம் வந்து இப்போ தான் வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் மூடிட்டு நான் பொங்கல் முடிஞ்ச அப்புறமா போய் அவர் சமாதிக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு வரணும்னு இருக்கேன். ஏன்னா அவங்க ஒய்ஃபையும் பார்க்கல நான் ஒன்றும் அப்போ அன்னையிலேருந்து. அதனால் போய் நிச்சயமாக பசங்க எல்லாரையும் பார்த்து வரணும்னு ஆசை. எனக்கு இந்த கால் ஆப்ரேஷனால என்னால் அப்போ கூட நடக்க முடியல.
பட் அந்த இறப்புக்கு போகாமல் இருக்கவும் முடியாது. அதுக்கு எனக்கு உதவி பண்ணது வாகை சந்திரசேகர் தான். நீ வாடா என்னோட வாடா. நல்ல வேளை ஐலண்ட் கிரவுண்டுக்கு மாற்றினாங்க. கல்யாண மண்டபத்தில் வச்சுருந்தாங்கன்னா போயிருக்க மாட்டேன். ஏன்னா முட்டிக்கிட்டு தள்ளி அப்படி லேசாக தொட்டால் போதும் கீழே விழுந்துருவேன். அது மாதிரி நிலைமையில் இருக்கேன். பட் அவனை மறக்கவே முடியாது. விஜயமாவை எதுலேயுமே மறக்க முடியாது. அவர் அரசியலுக்கு வந்த காலகட்டம் இருக்குல்ல, அது உங்களோட ஏதாவது பகிர்ந்துருக்காரா? இல்லைங்க. அரசியல் வந்து போயிட்டு வந்து தான் இன்விடேஷன் கலைஞருக்கு வச்சுட்டு வந்து தான் அவனுக்கு ஒரு இனம் புரியாத மரியாதைங்க கலைஞர் மேலே. அண்ணன் தான் சொல்லுவாப்புல, போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வந்தாப்புல. அப்போ நான் சொன்னேன், ஏடா நீ பத்திரிக்கை வைக்கிறது வந்து நீ உன் கட்சி ஆரம்பிக்கிற மதுரையில்ன்றதுக்காக போய் தலைவர்கிட்ட போய் வைக்கிறியே, அவர் எவ்வளோ பெருந்தன்மையான விஷயம் பாரு. அவரில் சிரிச்சுக்கிட்டே அப்படியா நல்லா பண்ணியா அப்படி சொல்லிட்டாரு. ஆனால் அவரை எதிர்த்து தான் இவன் வரப்போறான்றது தெரியுமில்ல அவருக்கு. அப்படி ஒரு வெகுளிங்க. நீங்கள் அந்த காலகட்டத்தில் அதிமுக இருந்தீங்களா? ஏன் அப்பேற்பட்ட ஒரு வெகுளி. இல்லை அரசியல்லாம் கடந்து நட்போடு தான் இருப்பீங்களா, இல்லை அரசியல் ஏதாவது பேசிக்குவீங்களா? அரசியல்லாம் கடந்து நாங்கள் நட்போட தான் இருப்போம். நாங்கள் பேச மாட்டோம். அரசியல் விஷயங்கள் நிறைய பேச மாட்டோம். பட் 2 பேரும் நாங்கள் வந்து கஜேந்திரா படத்துக்கு வைஜாக் ஹைதராபாத்தில் இருந்தோம். அப்போ கொஞ்சம் பேசுவார். தனிமையில் இருக்கவர் 2 பேரும். அவன் ஒன்றும் சொல்லலை. பட் இப்போ வந்து இவர் விஜயமா வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அவருக்கு. நானும் அவங்க ஒய்ஃபை திட்டினது உண்மை தானே, பொய் சொல்லக்கூடாது, பார்க்க விட மாட்டுறாங்க அப்படி இப்படி. பட் அவங்க நிலவரம் என்னன்றதை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இவர் கொஞ்ச நேரம் பேசினார்னா இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுன்றது அப்புறமா தானே தெரியுது. அவர் என்ன உடம்புக்குன்றது எனக்கு இன்னும் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இல்லை அது கூட பல பேர் கேள்வியாக எழுப்புறாங்க, ஏன் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. நீங்கள் நினைக்கிறீங்க தம்பி. நான் கூட சில டைமில் இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு இல்லை ஷூட்டிங்கே இல்லைம்மா சும்மா படுத்திருக்கேன். நீங்கள் வந்து கேட்குறீங்க. என் வீட்டில் வந்து சும்மா படுத்திருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க, வெளியே போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. லேட் நைட் ஷூட்டிங்லேருந்து வந்தாங்க தூங்கிட்டு இருக்காருங்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று பொய்யைத்தான் சொல்லுவார்கள், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஆமாங்க. அதுவும் அவர் நான் 2018 தாங்க கடைசியாக பார்த்தேன். அப்போவே மாஸ்கெல்லாம் போடல. அவர் நல்லா தான் இருந்தார். பட் என்னென்னா கொஞ்சம் ஞாபகம் மறதி வர ஆரம்பிச்சிடுச்சு. அவர் அப்படி கட்டி காத்தாங்க பாருங்கள் அந்த அம்மா. எல்லாரும் நிறைய பேர் ஃபால்ட்டு சொல்கிறாங்களாம் அந்த அம்மா மேலே. நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிக்காரன்ற முறையில். சார் அதெல்லாம் வீட்டில் நீங்கள் இருந்தால் தான் சார் தெரியும் நமக்கு. இந்த நிலவரம் என்னென்னு வீட்டில் இருந்தால் தான் தெரியும். பாவம் அவன் சிங்கம் மாதிரி, நாங்களே அவனை சிங்கம் மாதிரி பார்த்தவங்க இந்த மாதிரி ஒடிஞ்சு போய் நிற்கிறான் உட்காரான் போது எவ்வளோ வருத்தமாக இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்க மனைவிக்கு எப்படி இருக்கும், பசங்களுக்கு எப்படி இருக்கும்? திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வைதேகி காத்திருந்தால், அலையோசைன்னு பல படங்கள், கூலிக்காரன் அப்படின்னு அந்த காலகட்டத்திலேருந்து கடைசி இப்போ நீங்கள் சொன்ன கஜேந்திரா மாதிரியான படங்கள் வரைக்கும் அவர் கூட பயணிச்சிருக்கிறீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் இயல்பாக நடந்துக்குவார், ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஒரு ஹீரோ மாதிரி இருக்க மாட்டாருங்க. அதுவே அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸுங்க. நல்ல குணம் படைத்தவர். அவர் மாதிரி இன்னொருத்தர் நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லைங்க, எனக்கு வந்து விஜயகாந்த் தானேங்க. ராதா ரவிக்கு பேர் இன்னொரு ஆளை சொல்ல முடியுமானா கஷ்டம். எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் இட்ஸ் ஓன் கெப்பாசிட்டி. அதனால் அவருக்கு தனி ஒரு கெப்பாசிட்டி. கூட்டங்களை பார்த்து ஒரு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அப்போ உடைய உடம்பு போகும்போது கூட, பாடி போகும்போது கூட அவர் தான் வேட்டையை மடித்து கட்டிட்டு கூட்டத்தில் தள்ளி இல்லி கரெக்ட் பண்ணி அதை பண்ணார். இல்லைன்னா அந்த கூட்டத்துக்கு பண்ணியிருக்க முடியாதுன்னு எல்லாருடைய இது. எப்பயுமே அவருக்கு ஒரு துணையாக இருக்கிறது வந்து நான், வாகையார் எல்லாருமே அவர் கூப்பிட்டு பேசுவார். பட் நான் அப்போ இல்லை, வாகையார் இல்லை, அவனுக்கு கை உடைஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த அரசியல் நிகழ்வுகள் ஒரு காரணமாக இருக்குமா? சான்சஸ் அதுதான் இருக்கு. எனக்கு சொல்ல முடியலங்க. அரசியல் நிகழ்வுனா ஒரு பிறந்ததுலேருந்தே அரசியலை பார்த்துட்டு இருந்த கலைஞருக்குலாம் ஒன்றும் அவ்வளோ நல்லா தானே இருந்தார். கடைசியில் உடம்பு சொல்ல முடியாது, வோல்டேஜுங்க. அதனால் அரசியல் ஒரு காரணம்னா, அவனுடைய உடம்பு வாகுக்கு அரசியல் ஒரு காரணம்னு சொன்னால்
நமக்கெல்லாம் கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கு. நல்ல ஒரு ஒரு இதயம் படைத்தவர். நீ ஏன் இந்த ஆளை ஏன் போட்டிங்க அந்த படத்தில்? கெட்டதே இல்லைங்க. யாரை வேணாலும் போடும், அவன் நடிக்கிறான், அவனுடைய இது கொடுத்துட்டா அவனுக்கு லிமிட்டேஷன் என்னவோ அதுக்குள்ளே தாங்க இருப்பார் அவர். நீங்கள் உரிமையோட கேட்டிருக்கீங்களா நண்பருடைய படம் நான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்கீங்க? இல்லைங்க. நான் வாய்ப்பு கேட்டது இல்லைங்க. நானும் கேட்டதில்லை, யாரும் கேட்டதில்லை. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் ரொம்ப நெருக்கம், நான் ரொம்ப நல்லவங்க. அப்படி கேட்டுட்டு ஊண்டாயிட்டான்னு வச்சுங்க, தப்பாயிடும். நான் கேட்டது இல்லைங்க. இப்போ எங்கள் டைரக்டர் அமீர்ஜான் கிட்டேயாவது கேட்டிருக்கேன். பட் ஒன்றுங்க, விஜயகாந்த் வந்து நம்ம ஒவ்வொன்றா சொல்கிறோம்ல, விஜயகாந்தை பற்றி எவ்வளோ பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அவர் வந்து குருட யானை விட்ட கதை. காலை தொட்டால் தூண்மா இருக்குன்னு சொல்லுவாங்க, வாழை தொட்டால் மெல்லிசா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான். அண்ட் அது மாதிரி ஒரு கேரக்டருங்க, நல்லவங்க. ஃபஸ்ட்டு திரைப்படத்துறையில் அவர் முயற்சி செய்யும்போது பல அவமானங்களை அவர் சந்திச்சிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் ஒன்று குள்ளமணி வந்து ஒரு பெரிய காரணங்க. அவர் ஜாவா வச்சுருந்தார். இப்போ அந்த குள்ளமணி அதில் தூக்கி போட்டுக்கிட்டு கம்பெனியாக போவார்னு குள்ளமணி சொல்லியிருக்காரு. பட் இவன் வந்து அதனால தான் குள்ளமணி மேலே ரொம்ப மரியாதை. அதனால் அவனே கச்சா முச்சான் திட்டுறதெல்லாம் கிடையாது, ரொம்ப மரியாதை கொடுப்பாப்பில். அதட்டும் குள்ளமணி. இன்ஃபேக்ட் விஜிமாவை ஒத்துக்குவாங்க. ஏன்னா ஆரம்ப காலத்தில் இதனோட கஷ்டப்பட்டு கூப்பிட்டுட்டு போனவன்ற ஒரு நன்றி இருக்குங்க விஜயகாந்துக்கு. என்னமோ அதாவது கடவுள் இருக்காரு, கடவுள் இல்லைன்றது செகண்ட் பாயிண்ட். பட் ஐ டோன்ட் நோ, என்னமோ நல்ல தர்மம் பண்ணவன், அன்னதானம் பண்ணவன், அவனுக்கு எப்படிங்க இப்படி ஒரு இது வரும்? நீங்கள் சொன்னீங்க அவருக்கு அது வந்திருக்கவே கூடாதுங்க. ஒரு பாயிண்ட் கூட வந்திருக்க கூடாதுங்க. அவர் கோவப்படுறத ரஜினி சார் கூட சொன்னார், அவர் கோவப்பட்டாலுமே கூட அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு. அது எப்படி பார்க்குறேன்? எனக்கு அந்த அளவுக்கு எங்ககிட்டலாம் எங்கள் எதற்கெல்லாம் கோவப்பட்டது இல்லை. நாங்களாம் அன்பாக தாங்க பழகும். ரஜினி சார் சொல்லும் போது ஒருவேளை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பார், நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. இல்லை, அரசியல் மேடைகளில் அவர் கோவப்பட்டு அரசியல் மேடையில் கோவப்பட்டு அவருடைய மூவ்மெண்ட் ஆஃப் த பாடி, பேச்சே சில டைமில் கோவற மாதிரி இருக்குங்க. அந்த சட்டமன்றத்திலே கூட அது நடந்துச்சு இல்லை? ஆமாம்மா, டியூன் ஆஃப் இட். சட்டமன்றத்தில் நடந்தது, அவன் வேகமாயிட்டான். ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கிறேன், நான் போய் நைட்டோட நான் ஒருத்தன் தான் பார்த்தவன்னு நினைக்கிறேன். சட்டமன்ற நிகழ்ச்சிக்கு பிறகு அவரை பார்த்த ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். நைட்டாக போயிட்டேன். ஏன்டா நீ வேற, நான் வந்து ஏடிஎம்கேல இருக்கேன், ஏன்டா நீ வேற, நான் சத்தியமாக அந்த அம்மாவை கை நீட்டு, எனக்கு அவன் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. வேற இன்னொருத்தர் வந்து குடும்பத்தை பற்றி ஏதோ இழுத்துட்டான்டா, அதனால தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. குடும்பத்தை பற்றி இழுக்கிறது யாருமே தப்பு தானே, அது யாராக தானே. இயக்குனர் லியாக்கத் அலிகான் கூட பேட்டியில் சொன்னார், அவர் ஒரு எம்ஜிஆர் போல நாங்கள் உருவாக்க நினைச்சோம் அப்படின்னு. அதே எனக்கு தெரியாதுங்க. உருவாக்க நினைச்சிருந்தாலும் இயல்புலையா அவருக்குள்ள அது இருக்கா சார்? இயல்பாகவே அவன் நல்லவன் சார். கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. கரெக்டான விஷயம். கருப்பு எம்ஜிஆர்ன்றது கரெக்ட். இயல்பாகவே அவன் தர்மகர்த்தான். இயல்பாகவே அன்னதானம்னு வசதி வர 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 நாங்கள் பார்த்தது அவன்கிட்ட. நான் தீர்ப்பேன் கையில் இருக்கும் போதெல்லாம் அவரை இந்த அளவுக்கு பார்க்கலையே. நாங்கள் நல்லா டெய்லி பீச்சில் சந்திச்சுக்குவோம். 4 மணிக்கெலாம் ஓடுவார்ப்பில். ஏன்னா அந்த படம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு சார். லேட் ஆனதுக்கு என்னென்னா ஒரு நாள் தான் ஷூட்டிங் பண்ணோம், அப்புறம் அதுக்குள்ளே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறமா லேட் ஆகிடுச்சுன்னா ஒருவேளை டைரக்டர் மாற்றிருப்பாங்க, யாராவது ஹீரோ. 1.5 வருஷம் கழிச்சு தானே எடுத்தார். ஆனால் அவன் மாற்றலை சார் யாரையுமே. அப்போவும் அதே விஜயகாந்த் தான். அவர் பேர் விஜயராஜ், வேறு ஏதோ ஒரு பேர் போல. விஜயராஜ் இல்லை, விஜயராஜுக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்குது அவருக்கு. அப்புறம் தான் விஜயராஜ், அப்புறமா விஜயகாந்த். அவரோட நடிக்க மாட்டேன்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. நடிகைகளை சொல்லுவாங்க, முக்கியமான நடிகை ரொம்ப பேர். நான் பேர் யார் பேருன்னு சொல்லி எனக்கு தெரியும், எல்லாரும் பேர் தெரியும். நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமா கெஞ்சி நடித்த காலங்கள்லாம் இருந்தது. அவள் உழைப்பால் உயர்ந்தவன்றதுனால தான் தோ ஒரு 10 இயர்ஸாக ஹி வாஸ் நாட் இன் சினிமா. இல்லை, சினிமாவில் இல்லை, அரசியல் பக்கம் போயிட்டார். ஆனால் அந்த 10 வருஷமாக அவரை ஞாபகம் வச்சுருந்ததுனால தாங்க இவ்வளோ பெரிய க்ரௌடு.
அவர் மேலே அன்பு செலுத்தியவர்கள் க்ரௌட் இருக்குது, ஒத்துக்கிறேன். அவர் கட்சிக்காரங்க க்ரௌட் இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனால் அதை மீறி பொதுமக்கள் நின்னாங்க பாருங்கள். புரட்சி தலைவர் வராருன்னா இயற்கையாகவே அதிமுக மட்டுமல்ல, இயற்கையாகவே பொதுவாக எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ கலைஞரும் அப்படி தான், ஜெயலலிதாவும் அப்படி தான். ஆனால் விஜயகாந்துக்கு இப்படி வரும்னாங்க கனவுல கூட எதிர்பார்க்கல. அடேங்க அப்பா, இத்தனைக்கும் கட்சி ஆரம்பித்து பெருசாக ரூல் பண்ணலை, கொள்ளலை, ஒன்றும் இல்லை. மக்களை ரூல் பண்ணிட்டாங்க. அவன் மக்கள் இந்த அளவுக்கு அஞ்சலி செலுத்தணும் திரண்டாங்க இல்லையா? ஆனா நடிகர் சங்கத்துல நீங்க அவர் கூட பயணிச்சவர், நடிகர் சங்கம் வந்து சரியான மரியாதை கொடுக்கல அவருக்கு, இறுதி மரியாதை அப்படின்னு. தெரியாது, எனக்கு நடிகர் சங்கத்தை பற்றி தெரியாது. நீங்கள் நடிகர் சங்கத்தை பற்றி கேட்டால் நான் வெளியே வந்து இப்படி 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு அது தெரியாது. இல்லை, பல பேருடைய கோரிக்கை என்னன்னா அந்த கட்டடத்துக்கு அவர் பேர் வைக்கணும், அங்கே ஒரு அவர் சிலை வைக்கணும். அதெல்லாம் வைக்க யார் வச்சா நம்ம எதுக்க போகிறது இல்லை, என்ன வேணாலும் வைக்கலாம். விஜயகாந்த் விஜயகாந்த் பேர்லேயோ விஜயகாந்துக்காக எது செஞ்சாலும் அதில் ஃபர்ஸ்ட் ஆளாக நான் தலையாட்டுவேன். இல்லை, நீ நடிகர் சங்கத்துக்கு அவர் தலைவராக வரணும், நீங்கள் தானே முயற்சி எடுத்தீங்க? நான் தான் முயற்சி எடுத்து கொண்டாந்தாங்க. ஏன்னா ஒரே கலாட்டா ஆயிடுச்சு என்னை வச்சு. நான் வேணான்னு சொன்னோன்னே எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு விஜயம்மா கிட்ட சொன்னேன். விஜயம்மா இப்படி இருக்கடா பிரச்சனை என்ன, ஒன்றும் கவலைப்படாது, நான் வந்துட்டேன். அவன் எனக்காக பேசினா, அதனால் சால்வ் ஆச்சு இந்த ப்ராப்ளம். தென் ஈ அக்செப்டட் சரத்குமார் செக்ரட்டரிக்கு. அதே மாதிரி தான் அவன் இருந்தது 2 டேர்முங்க. விஜயம்மா இருந்தது 2 டேர்முங்க. அவர் இருந்துட்டு கட்சி ஆரம்பிச்சோன்னே ரொம்ப நியாயஸ்தங்க. கட்சி ஆரம்பிச்சோன்னே யாரும் கேட்க போகிறதில்ல அவனை கேள்வி. பட் இருந்தால் கூட இல்லைடா கட்சி ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒதுங்கிக்கிறேன்னு ஒதுங்கின போது சரத்குமாரை கொண்டாந்தேன். இதுக்காக ஹைதராபாத்தில் போய் உட்காந்து பேசினேன். சரத்குமார் விஜயம்மா சொன்ன ஒரு வார்த்தை, கரெக்ட் செலெக்ஷன் சொல்லணும், ஒதுக்கிட்டபிள்ளையா சரத்துன்னு சொன்னாப்புல. ஏன்னா சரத்து தான் செக்ரட்டரி, நான் தலைவராக கொண்டாந்தேன். இவன் சொன்னதுக்கு நான் சொன்னதுக்கு செவி சாய்க்கலன்னா கஷ்டமாயிடும். அவருடைய பழைய பேச்சுக்கள் ரொம்ப இப்போ வைரல் ஆகுது. காசு பணம் ஏன் இப்படி அலைகிறீங்க, பணத்தையா போகும்போது பணத்தையா கொண்டு போக போறீங்க அப்படின்னு. அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேங்க இப்போல்லாம் சம்பளம் 100 கோடி 150 கோடின்னு சொல்லும் போது இல்லை, அவங்கவுங்க வேல்யூஸ் பார்த்துட்டு க்ரௌடை பார்த்துட்டு தானே ஏற்றுவாங்க எல்லாருமே. இவன் அப்படி நினச்சிருந்தா எத்தனை கோடி வேணாலும் சம்பாதிச்சிருக்கலாம். அது இப்ராஹிம் ராவுத்தர் இருக்கும்போதும் சரி, அவங்க மனைவி அண்டர்டேக் பண்ணதுக்கப்புறமும் சரி, சம்பள சைடில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்காங்கன்னு பார்க்குறேன். இது வரைக்கும் அவனை பற்றி நாங்களாம் க்ளோஸாக இருக்கோம்ல, எங்ககிட்ட கூட லீக் ஆனது இல்லைங்க. அவன் சம்பள சைடு வந்து ப்ரொடியூசர் வாழணும்னு நினச்ச ஒரு ஹீரோவில் அவன் ஒருத்தன் முக்கியமானவன். ஒரு பழைய காணொளி ஒன்று பொதிகை டிவியில் இப்போ போட்டிருக்காங்க. அது அப்போ எடுத்தது. இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் உட்காந்து பேசுறது. என் கையில் 786 மோதிரம் இருக்குது, அவரு வெங்கடாஜலபதி படம் வச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த நட்பை குறித்து பேசுகிறாரு. அவங்க நட்பை எப்படி பார்க்குறீங்க? அது மாதிரி ஒரு நட்பெல்லாம் கிடையாது. நண்பேண்டான் படம்லாம் எடுக்கிறோம்ல, இவங்க 2 பேருக்காக தான். இல்லை, மதம் கடந்து சிறு வயசுலேருந்தே அவங்க வந்து அவ்வளோ பழக்கங்க நமக்கு. இப்ராஹிம் ராவுத்தர் வந்து விஜயகாந்துக்கு என்ன மரியாதை கொடுக்குறாரோ, நாங்கள் போகும்போது சொல்கிறேன், நானும் வகையெல்லாம் போகும்போது எங்களுக்கு அதே மரியாதை. அவர் கட்சி தொடங்குறதுக்கு முன்பாகவே அவர் திரைப்படங்களில் கொஞ்சம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இல்லைங்க, நீங்கள் அவர் பேசுறதுல அரசியலாக நினைக்கிறீங்க, அவன் மனசில் எதுவுமே இருக்காது. இல்லை, இப்போ வீரம் விளைஞ்ச மண்ணு கூட நீங்கள் பொலிட்டீஷியனாக இருப்பீங்க, சொல்லுங்க. அந்த திரைப்படம் வந்து அவர் அரசியல் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். சில டைமில் பேசிதானங்க அவனும். அது வந்து நீங்கள் அரசியலாக நினச்சி கேட்குறீங்க. புரட்சி தலைவர் பேசினா அரசியல், நடிகர் திலகம் பேசினா அரசியல் இல்லை. நடிகர் திலகம் தில்லானா மோனாம்பல்ல சொல்லுவார், என்னை எதுக்குறவனுக்கு பூரா இப்படி தான் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவார். அது என்ன அரசியலா? ஜென்ரலான டாக். அது மாதிரி தான். இல்லை, ஆனால் ரசிகர் மன்ற கொடிகள்லாம் அவர் படத்தில் காட்ட ஆரம்பிச்சார். அது எண்டில் காட்ட ஆரம்பிச்சிட்டார். எண்டு தான். 10 வருஷமாக சினிமாவில் இல்லையே தம்பி. எனக்கு என்னென்னா அவர் பசங்க யாராவது வந்திருந்தா பெட்டராக இருந்திருக்கும், இப்போ வந்திருக்கணும். ஒரு பையன் நடித்தாப்புல பெரியவன், இல்லை சின்ன பையன், சண்முக பாண்டியன். சின்ன பையன் நடித்தது, அது உயரமாக இருக்கானே அவன் தான். ஆமாம் ஆமாம், அவர். ஓ, அவன் சின்னவனா? விஜய் பிரபாகர் பெரிய பையன். பட் 2 பேருமே நல்லா அழகாக இருக்காங்க. அதுவும் இவன் விஜய் பிரபாகர் ரொம்ப பிரமாதமாக இருக்கான், இவனும் நல்லா இருக்கான். ஹைட்டு வெயிட் எல்லாம் நல்லா இருக்குது. பட் அவங்க தாயார் முடிவு எடுக்கணும்ல. வடிவேலு வந்து அரசியல் ரீதியாக அவங்க நிறைய பேசியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க.
ஆனா ஒரு சமாதானம் அடைஞ்சிட்டு இருக்கலாம், இல்ல அவர் மறைவுக்கு பிறகு கூட நேர்ல வந்து சந்திச்சிருக்கலாமே, ஏன் அது நடக்காம போச்சுன்னு பலர் கேள்வி எழுப்புறாங்க. இதை நீங்கள் வந்து வடிவேல்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்லையா, என்கிட்ட கேட்குறீங்க. அவர் என்ன எண்ணத்தில் வச்சுருக்கார் இப்போ வடிவேல்னு தெரியாதே சார். எல்லாருமே வசதி வந்துருச்சுன்னு வச்சுங்க. இதில் இந்த சினிமா லைனில் வசதி வந்துருச்சுன்னா சில பேர் மாறுறவங்க இருக்காங்க இல்லையா. வடிவேல் மாறினாரான்றது எனக்கு தெரியாது. அவர் ஒருவேளை இந்த க்ரௌடு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு பயந்துருக்கலாம். ஒரு நியாயமான சான்சஸ் அது. ஏன்னா விஜயே ஏதோ அடிச்சுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இவர் வளர்த்தவருங்க. விஜயம்மா வந்து அவர் படங்களில் இப்போ சூர்யாவை போட்டார், அந்த பையன் ஓடி வர்றது மாதிரி போட்டார். கண்ணுப்பட போகுதையவா ஏதோ ஒரு படம் இல்லை பெரியண்ணா பெரியண்ணால அதில் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி விஜய் படம் வந்து நான் தான் நாளைய தீர்ப்பில் முதல்ல அப்பாவாக நடித்தேன். அவருக்கு எஸ்எஸ்சி வந்து அப்போ வந்து கெஞ்சினார் கொண்டாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நடிக்கணும், நீ அப்பாவை நடிக்கணும்லாம் கீழே உட்காந்து தான் பேசினார். இப்போ சொல்கிறது இல்லைன்னு வச்சுங்க, நல்லதாக போச்சு. ஆனால் அந்த படம் சரியாக போகல. உடனே தான் பையனை ஹீரோவாக்கணுமேன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் கேட்டு உடனே ஒத்துக்கிட்டு செஞ்சு கொடுத்தான் செந்தூர பாண்டி. ஏன்னா அவருக்கு வந்து எஸ்எஸ்சி மேலே நல்ல மரியாதை. உடனே செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு கைமாறா என்னுடைய இப்போ நீங்கள் கேட்டீங்க அவர் சிலை எப்படி வைக்கணும், இப்படி வைக்கணுமா, பேர் வைக்கணும், அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். விஜய் சார் வந்து தம்பி எஸ்எஸ்சி பையன் வந்து ஒரு படமாவது இவங்களுக்கு கொடுத்து முன்னிலைப்படுத்தி பெருசாக கொண்டாடணும் விஜயகாந்த் பசங்களை. அதுதான் அவர் செய்கிற கைமாறு. கலைஞர் மறைந்த போது அவர் எப்படி தேம்பி தேம்பி இல்லைங்க, தேம்பி அழுதுருக்கலாம் கொண்டிருக்கலாம். பட் கலைஞர் இறந்தோடனே ஹி வாஸ் மிஸ்ஸிங். கலைஞர் அவ்வளோ தூரம் மிஸ்ஸிங்கிறது பார்த்தா தான் தெரியும். பட் இவரும் கட்சியில் ஆரம்பிச்சிட்டார். இப்போ யதார்த்தமானவங்க. இல்லை அவர் கலைஞர் தலைமையில் தான் அவருக்கு திருமணம் நடந்துச்சு. கலைஞர் கதை வசனத்தில் நாங்கள்லாம் போயிருக்கிறாரு. எல்லாம் உண்மைதாங்க. அவன் வந்து பர்டிகுலர் பர்சன் கலைஞர் மேலே ரொம்ப பிரியவங்கன்னு சொன்னேன். எம்ஜிஆருடைய ரசிகன். ஆனால் அதுக்காக இவன் ட்ராப் கலைஞர் நல்ல அன்பாக இருப்பான். கலைஞருக்காக விழா எடுத்தார்ல, கலைஞருக்காக விழா எடுத்து தான் வந்தாங்க. நான் வந்து இத்தனைக்கும் எந்த கட்சியும் வேணாண்டாப்பா சாமின்னு சொல்லிட்டேன். அவர் என்னை கூப்பிட்டு என் கூட இருந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடு. எது இந்த பேனா கொடுக்கறதுக்கு. ஆமாம், தங்க பேனா. ஆமாம், தங்க பேனா. அது அப்போ வந்து ஜெயலலிதா பீரியடு வேறு இல்லை, ஐ திங்க் ஸோ. ஏதோ ஒரு ஆப்போசிஷன் பீரியடு. ஹி வாஸ் நாட் சிஎம். கலைஞர் வந்து சிஎம் இல்லை. பீச்சில் நாங்கள் நடத்த போது அந்த கட்ஸு விஜயகாந்துக்கு ஒன்று பிளைண்டு கட்ஸுங்க. அரசியல் ரீதியாக மக்கள் அவர் இன்னும் ஆதரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது மக்கள் கையில் தான் இருக்கா? தமிழ்நாடு மக்கள் வந்து அவனை பெருசாக ஆதரிச்சிருக்கணும். ஏன்னா பல நடிகர்கள் வந்து அரசியல் இருந்து இப்போ உங்களை உட்பட நிறைய அரசியல் கட்சிகள் தொடங்கி இருக்கிறாங்க. நான்லாம் அரசியல் கட்சி தொடங்கலைங்க. நீங்கள் சொல்கிற கரெக்ட். எம்எல்ஏ வந்தீங்கல்ல? ஏதோ ஒரு கட்சியில் இருந்தேன், அவ்வளோதான். எம்எல்ஏ வந்தேன் அதிமுக அம்மாவுடைய தயவால். ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, விஜயகாந்துக்கு வந்து இப்போ சீமான் செய்கிறார் பாருங்க, அவர் மாதிரி துணிச்சலாக தைரியமாக நின்று இருக்கணும். முதல்லாம் கொஞ்சம் நின்னாங்க, அப்புறமா வந்து அலையன்ஸ் வந்தாங்க. அலையன்ஸ் வந்தோடனே அவர் கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டார்ல, அவருடைய வேல்யூஸ் போயிடுதில்ல. அவன் வந்து கூட உட்காந்து அறிவுரைகள் பேசுறது யாருன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஒன்று, நான் எப்பயுமே அவங்க ஒய்ஃபை இப்போ கூட ஏன் மதிக்கிறேன்னு முதல்ல நான் தான் சத்தம் போட்டேன். ஏன்னா கூட விட மாட்டேங்களேன்னு. இந்த மாதிரி நிலைமையில் ஒருத்தர் விட மாட்டாங்க சார். நான் அது கூட வந்து என்னை கேட்டாங்க, நீங்கள் தானே பார்க்க விட மாட்டேன்னு சொன்னீங்க, வாங்க இன்னும் கூப்பிட்டு ஏன் வரல. இல்லை கடைசி நேரத்தில் ஒரு பொதுக்குழுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அதெல்லாம் கூட ஒரு விமர்சனம் ஆச்சு சார். விமர்சனம் எது வேணால் பண்ணுவாங்க சார். நீங்கள் இப்போ தாங்க இந்த வசதியெல்லாம் வந்துருச்சு, இந்த ஃபோனு, ட்விட்டரு, கட்டருன்னு. முதல்ல என்னங்க இருந்தது? சும்மா இப்போ அது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தன் அதில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க ஐடியாஸு. என்கிட்ட எத்தனை யூடியூப் சேனல் தெரியுமா கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ஒய்டு பப்ளிசிட்டி அவங்களுக்கு விற்கணும். அதுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. விஜயகாந்த் என்ன ஒரு மனிதனா, ராதாரவி கேட்டாருன்னு போடுவான். இதை பார்த்தோன்னே என்னடா இது, இந்த ஏன்டா இப்படி பேசிக்கிறான், அதில் இருக்கவே இருக்காது. சரி, ஒரு நண்பராக பேசுகிறீங்க, ஒரு நீங்களும் அரசியல் இருந்திருக்கிறீங்க. விஜயகாந்த் மறைந்த அன்று
துணிச்சலாக பிரேமலதா அந்த இடத்துலயே பேசுனாங்க. நமது வெற்றின்றது அது அவங்க அவங்க வந்துங்க கட்சியும் இங்கே நிலைப்படுத்தணும் இல்லைங்க. என் கணவருக்கு அவருடைய லட்சியங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் நினைக்கிறாங்கன்னா இப்போ கட்சியை தான் நிறைவேற்றணும். அவங்க அந்த அண்டர்டேக் பண்ணது ஐ லைக் இட். இன்னும் சொல்லப்போனால் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு பொதுச் செயலாளர் அவங்க தான் இருக்கிறாங்க. ஆமாம்மா, ஒரு போல்டா ஷி டுக் அ டெசிஷன். ஒருவேளை நான் அம்மாவோட இருந்ததுனால அந்த போல்ட்னஸ் எனக்கு பிடிச்சதா என்னன்னு தெரியல. எனக்கு அந்த போல்ட்னஸ் பிடிச்சது. அதனால தான் நான் சொல்கிறேன், என்னெல்லாம் வேணாங்கன்னு சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. பாவம் அவங்களோட நம்மளும் இருக்கணும். எனக்கு வந்து இவ்வளோ சொல்கிறீங்களே, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்தவுடனே விஜயமாவுக்கு சொல்கிறது சொல்லிட்டோம். பட் விஜயமா ஊரில் இல்லை, ஹி வாஸ் அப்ராட். பார்த்தா இவங்க வந்தாங்க, அவங்க ஒய்ஃப் வந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்டு லேடி, மரியாதை தெரிஞ்ச ஒரு பெண்மணிங்க அது. எனக்கு வந்ததுக்காக சொல்ல, பொதுவாகவே அந்த மாதிரி பேசுறது ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா கஷ்டங்க. இது வந்து ஜெயலலிதாம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை நான் ரீசன் சொல்ல மாட்டேன். ஏம்மா எல்லாரையும் தள்ளி உட்கார வைக்கிறீங்கன்னு கேட்டுட்டேன். மேடையில் கூட சிங்கிள் சீட் போடுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இடைவெளி இருக்கும். நான் கேட்டேன் தெரியாமல். அதுக்கு ஒரு பதிலை சொன்னாங்க, கரெக்டான பதில். கரெக்ட், நான் ஒத்துக்கிட்டேன், மனசுக்குள்ளே ஒத்துக்கிட்டேன். அதுக்கிட்ட சொல்ல, அது மட்டும் சொல்லு. அது மாதிரி தாங்க பிரேமலதாவும் ஷீஸ் அ போல்ட் லேடின்றது. புருஷன் செத்ததுக்கு அழுதுச்சுங்க, இல்லைன்னு சொல்ல, அதை பார்த்து பாவம் கன்றாவையாக இருக்குது. பட் அந்த பசங்க வழி பூரா கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு அழுதுகிட்டே வரும்போதெல்லாம் ரொம்ப கன்றாவையாக இருந்தது. என்ன ஒன்றுன்னா அவனுக்கு ஒன்று இப்படி ஆயிருக்கக்கூடாது, அவ்வளோ. அவர் பேட்டி, விஜயகாந்த் பழைய பேட்டியில் சொல்லும்போது, கலைஞருடன் நான் நிறைய பழகியிருக்கிறேன், ஆனால் ஜெயலலிதா கூட அதிகமாக பழகினது இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவோட கூட்டணி அமைஞ்சுது. ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் நேரடியாக சந்தித்து அந்த கூட்டணி அமைகிறத பார்த்தோம். அந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல நிகழ்வு தானேங்க. எதாக இருந்தாலும் மனசில் வச்சுக்காப்பேன். அந்த எதிர்ப்பையோ எதிர்த்து பேசுனதையோ இல்லை இந்தம்மா பேசுனது எதுவுமே ரெண்டு பேருமே வச்சுக்காம ஒரு பெரிய அரசியல் லீடராக ரெண்டு பேருமே நடந்துக்கிட்டது பாராட்டுக்குரிய விஷயம் தானே. இல்லைன்னா இதை வந்து சொல்லி நீங்கள் அப்படி செஞ்சீங்க, நீங்கள் இப்படி செஞ்சீங்க, நான் வரும்போது நீங்கள் தலையை திருப்பிக்கிட்டீங்க, இதெல்லாம் சொன்னால் அரசியல் தலைவர்கள் கிடையாது சார். என்னைக்கு இருந்தாலும் சகோதரர் விஜயகாந்த் ஒரு பெரிய நல்ல மனசுக்காரன், தர்மவான். அவனுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடாது. இப்போ அவனால் வாழ்ந்தவங்க ஏகப்பட்ட பேர், அதுக்காக சொல்கிறேன். உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் கால் ஆப்ரேஷன் சொன்னீங்க. அரசியல் நிகழ்வுகளில் மேடைகளில் நீங்கள் கலந்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். அரசியலை கவனிக்கிறீங்களா? பார்ப்பேங்க, இப்போ எது சன் டிவி நியூஸ் பார்ப்பேன். என்னங்க இருக்குது அரசியல்? அதே தானேங்க பெற்று இருக்குது. என்ன இருக்குது புதுசாக? நான் வந்து 30 வருஷம் திமுகவில் இருந்தவன், 18 வருஷம் அம்மாவோட இருந்தவன். இதுக்கு மேலே யார் இருக்காங்க அரசியல் பேசுறதுக்கு? இப்போ பாரதிய ஜனதா வந்திருக்காங்க, வரட்டும், யார் வந்தால் என்னங்க. நீங்கள் பிஜேபியில் தானே இருக்கீங்க இப்போ? இல்லைங்க, நான் இப்போ எந்த கட்சியிலும் இல்லைம்மா. நானே இருக்கணான்னு அவங்களுக்கே தெரியாது. பட் ஒன்று, கலைஞருடைய ஃபேமிலியில் அந்த கட்சியை அழிக்காமல் பார்த்துக்கிறாங்க பாருங்க, அது நம்ம பாராட்டி தான். வெதர் இட் இஸ் ஸ்டாலின் ஆர் உதயநிதி, யார் வேணா வரட்டும். நீங்கள் வந்து என்ன ஒரு பையன் வராரு, என்ன நம்ம ரொம்ப பேர் கேட்குறாங்க, ஏன் வரக்கூடாதுன்றது தான் என்று. வரலாம், தப்பு, லெட் தம் கம். அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்களே வந்தோடனே. இப்போ சகோதரர் ஸ்டாலின் வந்து அவர் இதுலேயே இருந்து பாடுபட்டவர். யூ கேனாட் ஜஸ்ட் லைக் தட் அவரை எஸ்டிமேட் பண்ண முடியாது. அப்ரிஷியபிள் எல்லாமே, அவ்வளோ. அடுத்து பொறுப்பு முதலமைச்சராகவோ இல்லை துணை முதலமைச்சராகவோ உதயநிதி ஸ்டாலின் வரலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? பேச்சு தானேங்க, அது வரும்போது பார்த்துருவோம். பேச்சு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். என்ன கூட சொல்லுவாங்க, நீங்கள் டிஎம்கே சேர போகிறீங்க போல இருக்கேன்னு. அப்படியா, வச்சுக்கோ. சரி, எதுக்கு போய் இது போய் சண்டை போட்டுக்கிட்டே மாட்டேன், தேவையில்லாத. பட் நல்ல நல்ல மனிதனை பற்றி ஆரம்பிச்சிங்க. நல்ல மனுஷன் விஜயகாந்த். நண்பர்களுக்கு நண்பர், எதிரிக்கு எதிரி கிடையாது. அவங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் அது. எங்கே இருந்தாலும் நல்லபடியாக இருக்கணும். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ ஃபெலிக்ஸ்.
சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.